கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. இந்த நாளில கர்த்தர் தாமே இந்த நாளை கர்த்தர் காணும்படி செய்த இரக்கத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில நமக்கு துணையாய் நிற்கக்கூடிய ஒரு தெய்வமாய் இந்த நாளில வெளிப்படுகிறார். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் துணை நிற்கக்கூடிய ஒரு தெய்வமாய் இந்த நாளில கடந்து வருகிறார். இது குறித்து கர்த்தர் தாமே நம்மோடு கூட கர்த்தர் இந்த நாளில இடைப்படுகிறார். வேதத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இந்த நாளில நாம பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்த கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு மனிதன் ஒரு கிராமத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் சிட்டிக்கு தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு போனாராம். அப்போ போகும்போது அந்த சிட்டியினுடைய எல்லா குணதிசை குறித்து அந்த மகனுக்கு சொன்னாராம். அங்கே வண்டி வாகனங்கள் ரொம்ப பெருக்கெடுத்து இருக்கும். நாம் கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு இடங்களையும் நம்ம கவனமாய் பார்த்து கடந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு அவர் சொல்லி கூட்டிகிட்டு போனாராம். அப்போ ஒரு பிரதான சாலையை அவங்க கடக்க நேர்ந்ததாம். அப்போ போகும்போது அந்த மகனுடைய வலது கரத்தை பிடித்து நீ பார்த்து பத்திரமா என் கூட பத்திரமா கடந்து வா அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு அறிவுரையை சொல்லி அந்த சாலையை கடந்து அந்தாண்ட போனாங்களாம். அப்போ போயிட்டு பார்க்கும்போது இந்த தகப்பன் அந்த மகனை பார்க்கும்போது அந்த மகன் கண்ணை மூடிக்கிட்டே கடந்து வந்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு அந்த தகப்பன் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அந்த மகனை அந்த தகப்பன் கடிந்து கொண்டாராம். அப்ப அந்த மகன் சொன்னானா, இல்லப்பா, நான் நீங்க என் கரத்தை பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு அந்த பயம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்னை கைவிட மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் கண்ணை மூடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் அப்படிதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறதுனால நாம கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கணும். இன்னைக்கு அநேக பேர்கள் உலகத்தை பார்க்குறாங்க, சூழ்நிலைகளை பார்க்குறாங்க. இன்னைக்கு அப்படி சூழ்நிலைகளை பார்த்து அவங்க பயந்து நமக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி கலங்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார். அப்படி வாக்கு பண்ணுகிற தெய்வம் மாத்திரமல்ல, அதன்படி அவர் செய்கிறக்கூடிய ஒரு தெய்வமாய் இந்த நாளில கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வமாய் கடந்து வருகிறார். கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.